அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். கதையின் அத்தியாயம் விகர்ணன். தனது சகோதரர்களைப் போல அஸ்திர யுத்த சாதன பயிற்சியில் ஆர்வமற்றவனாக வளர்ந்த விகர்ணன் உடன் பிறந்த 100 பேரில் தன்னை மட்டும் தனியனாகவே அறிந்து வந்தான். தனது சகோதரர்களில் மூத்தவனான துரியோதனன் எப்போதும் வேகமும் கோபமும் மீறியவனாக அலைவுற்ற நாட்களில் உடல் வலிவை விடவும் அறிவின் திரட்சியே மனதிடம் மிக்கதென முடிவு கொண்டவனாக அறிவின் தீவிர தேடுதலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். அவனுக்கு தர்க்க நியாய சாஸ்திரங்களில் ஆர்வம் இருந்தது. சதா தன்னோடு விவாதிக்கும் மனிதர்களோடு எதிரில் அமர்ந்தவனாக உலகின் நியதிகளையும் செயல்களின் காரண காரியங்களையும் பற்றியதாக அவன் கவனம் விரிந்து கொண்டே இருந்தது. தான் ஒருபோதும் கண்டறிந்திராத கடந்த உலகின் காட்சிகளையும் பிரபஞ்சத்தின் விசித்திர நிகழ்வுகளையும் அவன் அறிவதிலே ஆர்வமுடையவனாக இருந்தான். அறிவின் கிளைகள் அவனுள் விரிந்து கொண்டே இருந்தன. உலகம் ஒரு தர்க்க ஒழுங்கில் மிக கவனமாக உருக்கொண்டிருப்பதைக் கண்டான். செயல்கள் எதுவும் தனி செயலானவை அல்ல, அவை முடிவுற்றே நடைபெறுகின்றன என்பதை அவன் அறிந்து கொண்டு விட்டான். தேசத்தினை விடவும் வெளிகளிலும் ஆள் அரவம் தீண்டாத மலையோரங்களிலும் அவன் சுற்றி வந்து கொண்டே இருந்தான். அவன் தேச காரியங்கள் எதிலும் ஈடுபாடு கொள்ளவில்லை. அவன் இந்த தேச நியாய காரியங்களினின்று வேறுபட்டு ஏதாவது ரிஷியைப் போல அலைவுற விரும்பினான். பால்யத்தில் இருந்தே அவனுக்கு விதுரனை மட்டுமே பிடித்தமானதாக இருந்தது. விதுரன் என்ற தகப்பனின் சூத சகோதரன் அவர்கள் மீது நெருக்கம் கொள்ளவே இல்லை. தனது மூத்த சகோதரனான திருதராஷ்டிரன் மீதான கசப்பு அவர் பிள்ளைகள் மீதும் சுரந்து கொண்டிருந்தது. விதுரனின் குடும்பம் நகரின் வெளி வளைவில் இருந்தது. விதுரனின் மனைவியும் குழந்தைகளும் அரச நிழலினை விலக்கிய அன்றாட மனிதர்களாகவே இருந்தனர். தனது மகன் தன்னைப் போல ஒரு நியாய சாஸ்திரக்காரனாக உருவாக வேண்டும் என்பதில் விதுரன் அக்கறை கொள்ளவே இல்லை. அவன் குரு வம்சத்தின் அரச குடும்பத்து மனிதர்களைத் தவிர வேறு எவரையும் நினைவு கொள்ளவே இல்லை. விதுரனின் பிள்ளைகள் அசப்பில் தகப்பனை கொண்டிருந்தார்கள். எல்லா சூதர்களையும் போலவே அவர்கள் அன்றாட பிரஜைகளைப் போல பசுக்களை குதிரைகளை காப்பதிலே தங்கள் வாழ்நாளை செலவிட்டபடி இருந்தனர். விகர்ணன் விதுர புத்திரர்களோடு சிநேகம் கொண்டான். விதுர புத்திரன் பிறப்பிலே அறிவுத்திறம் கொண்டவனாக இருந்தான். அவன் எப்போதும் இறுக்கமானவனாகவும் எவரோடும் இயல்பாக பேச இயலாதவனாகவும் இருந்தான். அவனுக்கு தகப்பனின் மீது மரியாதை இருந்த அளவில் அவரது தர்க்கங்களில் ஆர்வம் இல்லை. தன் தகப்பன் தன்னை ஒடுக்கிக் கொண்டு உயிரற்ற நிழல் போல அலைவது அவனுக்கு விருப்பமானதாக இல்லை. அவன் அரச வம்சத்து மனிதர்களையே வெறுத்தான். இந்த தேசம் அவர்களின் பகடை பணயம் என மாற்றப்பட்டு இருப்பதையும் யாவரையும் அதிகாரத்தின் வன்கரன்கள் பற்றி இருப்பதையும் விட்டு விலகியபடி அலையும் ஒரு சூதனைப் போல இடம் விட்டு இடம் அலைய விருப்பமுடையவனாக இருந்தான். தனது தகப்பன் தன்னையும் தனது சகோதரர்களையும் விடவும் குந்தியின் புத்திரர்களான 5 பிள்ளைகளோடு இணக்கம் கொண்டிருந்ததையும் அதிலும் குறிப்பாக மூத்த பாண்டவரான யுதிஷ்டனோடு மிகுந்த அன்பும் நெகிழ்வும் கொண்டவராக இருந்ததை யாவரும் உணர்ந்திருந்தனர். யுதிஷ்டன் தன்னையும் சகோதரர்களில் ஒருவனாக நடத்துவதில் விதுரனின் மகனுக்கு ஒப்புதல் இல்லை, விலகலே இருந்து வந்தது. விகர்ணன் தன்னைப் போலவே குணங்களும் இயல்பும் கொண்ட விதுரனின் பிள்ளையோடு சிநேகம் கொண்டான். அவர்கள் பரஸ்பரம் விவாதித்தபடியே உலகின் நியதிகளின் வழிமுறைகளை பரிசீலித்து கொண்டே இருந்தார்கள். விகர்ணனும் விதுரனின் மகனுமாக நதிக்கரையில் அலைந்தபோது அவர்களின் பேச்சு நிகழ்வுகளின் தொடர்ச்சியை பற்றியதாக அமைந்தது. விகர்ணன் நிகழ்ச்சியின் சுழல் நம்மை சுற்றி பீடித்திருப்பதாக சொல்லியபடியே வந்தான். ஒரு நிகழ்வு அதன் 1000 கிளை விடைத்து பெருகி திரும்ப கிளைத்து கொண்டே இருப்பதை அவன் காண்கிறானா என கேட்டான். விதுரனின் மகன் இவை யாவும் ஞாபகம் செய்யும் தந்திரங்கள் என்றும் தொடர்ச்சி என்பது மனம் கண்டுபிடித்த விசித்திரமான பொய் என வாதிட்டான். அவர்கள் பேசியபடி இருந்தபோது குனிந்து விதுரனின் மகன் ஒரு ஓட்டு சில்லை எடுத்து காற்றில் வீசினான். அது சுழன்று சுழன்று திசை மாறி ஏதோ ஒரு இடத்தில் விழுந்து நிசப்தித்தது. விகர்ணன் அந்த காட்சியில் தன்னை மறந்தவனாக, நான் சொன்னதின் நிர்தாட்சண்யம் இதுதான். நீ வீசி எறிந்த ஓட்டு சில் உன் கையில் இருந்து விலகி
சுழன்று சுழன்று ஏதேதோ அதிர்வுற்று எங்கோ மோதி சமன் கொண்டது. ஆனால் அது சமன் கொண்ட இடத்தில் இருந்த இயல்பு குலைந்து பிறிதொரு சமன் குலைவு ஏற்பட்டிருக்கும். ஒரு ஓட்டு சில்லின் விடுபடலில் உலகியலின் இயக்கம் யாவுமே கதி மாற்றம் கொண்டு விடுகிறது. இது ஒரு பிரபஞ்ச இயக்கம். விதுரனின் மகன் தனது சிநேகிதனின் ஆர்வம் கண்டு வியப்புற்றவனாக வந்தான். அவர்கள் பின் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. பகடையாடி தோற்ற பொருட்கள் யாவும் தனது சகோதரர்கள் வசமாகி இருந்தன. விகர்ணன் அந்த பகடையாட்டத்தின் விபரீதத்தினை முன் உணர்ந்தான். 5 சகோதரர்களின் மனைவியான பாஞ்சாலியை தனது சகோதரன் சபைக்கு அழைத்து வந்ததை கண்டதுமே அவனுக்கு இதன் பிந்தைய நிகழ்வுகள் மனதில் சரிவுற்று தொடர்ச்சியாக விரிந்தன. அவன் முதலாக தான் விலக்கப்பட்ட மனிதன் என்பவன் போல தனது மூத்த சகோதரனான துரியோதனுக்கு எதிராக குரலை உயர்த்தி பேசினான். அவனது தர்க்கம் பீறிட்டது. சபை அவன் குரலுக்கு உரியதாக இல்லை. அவர்கள் வேட்டையின் உச்ச நிலையை கொண்டிருந்தார்கள். தங்கள் கண்முன் அவமதிக்கப்பட்ட ஸ்திரீயை கண்ட விகர்ணன் அரண்மனை விடுத்து விலகிப் போனான். ஒரு ஸ்திரீயின் அவமானம் ஏற்படுத்தப் போகும் பின் நிகழ்வுகளால் அவன் மனம் நிரம்பியபடி இருந்தது. அவன் தனது பிரிய சிநேகிதனான விதுரனின் மகனோடு யாவையும் பேசி தீர்த்தான். 100 சகோதரர்களில் ஒருவனான அவன் தேசத்தினை விடுத்து சூதனாக தானும் அலைய இயலாதா என ஏக்கம் கொண்டான். விதுரனின் மகன் சொன்னான், விகர்ணா, நீ ஒரு பளிங்கினைப் போல யாவையும் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறாய். நீ உன் துக்கத்தில் இருந்து தப்பித்து கொள்ள முடியாது. விகர்ணன் என்ற துரியோதன சகோதரர்களில் ஒருவன் மட்டும் யுத்த நாட்கள் வரை கசப்பை ருசித்தபடியே இருந்தான். நிகழ்வு விருப்பப்படி நடப்பதில்லை. நாம் சூதால் விழுங்கப்படுகிறோம் என்பதை அறிந்தவனாக. கதையின் அடுத்த அத்தியாயம். ஐரா தனது வில்லில் நான் ஏற்றியபடி வேட்டையில் அலைந்து கொண்டிருக்கிறான். ஐரா அவன் கண்கள் இலையின் அசைவை கண்டபடி இருக்கின்றன. அவன் மான்களை விடவும் மூர்க்க வன விலங்குகளை வேட்டையாடவே விரும்புபவனாக இருந்தான். அவனது கொதிப்பை சாந்தம் செய்யும் ஒரே ஆறுதலாக வேட்டை மட்டுமே மிஞ்சி இருந்தது. தான் விருசினிகளில் ஒருவன், அதிலும் வசுதேவ குடும்பத்தவன் என்றபோது அவனுக்கு பிறப்பின் வழியே எந்த சுக செல்வங்களும் கிடைக்காமல் போனதற்கு வசுதேவ கிருஷ்ணனும் அவன் சகோதரர்களும் தான் காரணம் என காத்திருந்தான். ஐரா கிருஷ்ணன் என கொண்டாடப்படும் வசுதேவனின் ஒன்றுவிட்ட சகோதரனாகவே பிறந்திருந்தான். பிறப்பில் ஏற்பட்ட வர்ண கலப்பு அவனை விருஷினிகளின் வம்ச சுத்தத்தில் சேர்த்து கொள்ளாமல் விலக்கியது. அவன் தன் உரிமைகளை கோரி கோபம் கொள்ளும் போதெல்லாம் வசுதேவனின் கூட்டம் அவனை அடக்கிவிடும். அவன் காத்து கொண்டே இருந்தான். தனது அவமதிப்பை தனிமையையும் உண்டாக்கிய கிருஷ்ணனோடு சமர் செய்வதற்காக. ஆனால் எதிர்கொள்வது எளிதல்ல எனவும் புரிந்த பிறகு அவன் வீழ்ச்சியுறும் காலத்திற்காக காத்திருந்தான். போகத்தில் சுகிக்கும் வசுதேவன் தன்னிலையற்ற சமயத்திற்காக காத்திருந்தான். மரத்தடியில் படுத்திருப்பது மிருகமல்ல, மனிதன்தான் என்பது அவனது அசைவிலே தெரிந்துவிட்டது. மூச்சு சப்தத்தை உன்னிப்பாய் கேட்டான். களைப்பும் அசதியும் உற்ற மனிதனின் மூச்சாக இருந்தது. அது கிருஷ்ணன்தான் என தெரிந்து கொண்டவன் தனது நெடும் கோபம் மீற அஸ்திரத்தை எடுத்து நான் ஏற்றினான். வலது கால் அசைந்து கொண்டே இருந்தது. உள்ளங்காலில் வெண்மை கசிந்து கொண்டிருந்தது. தன் இலக்காக அதையே கொண்டான். அஸ்திரம் வில்லில் இருந்து விடுபட்டது. நிமிட நேரத்தில் அது இலக்கை துளைத்தது. வேதனையின் சப்தமில்லை. பயத்தோடு இன்னொரு அம்பை எடுத்துக்கொண்டு அருகாமை போனபோது வசுதேவ கிருஷ்ணன் இறந்து கிடந்தான். ஐரா தனது வில்லை வீசி எறிந்தபடி கானகத்தின் அடர்ந்த இருளில் யாரும் தன்னை பற்றிவிடக் கூடாதே என்ற பயம் மீற ஓடிக்கொண்டே இருந்தான். கதையின் அடுத்த பகுதி 9. சொர்ண உமிழ்கை. ஒரு வணிகன் வீட்டில் விந்தையான ஒரு குழந்தை பிறந்திருந்தது. நெடுநாட்களாக தனது பூர்வ தெய்வங்களை வணங்கி வந்ததால் அக்குழந்தை பிறந்திருப்பதாக வணிகன் சொன்னான். அக்குழந்தையின் வியர்வை எச்சில் யாவும் சொர்ணமாக உமிழ்ந்தது. அந்த வணிகன் தனது குழந்தையின் வழி உருவான தங்கத்தால் தனது வீட்டின் கூரைகள் முதல் வாசல் வரை தங்கத்திலேயே வேய்ந்தான். பண்ட பாத்திரங்கள், ஆபரணங்கள், ஆயுதங்கள் என யாவும் சொர்ணமயம் ஆயின. அந்த சிறுவனுக்கு சொர்ண வேர்வை சுரந்ததும்
அதை ஒற்றியெடுக்க சேடிகள் காத்திருந்தார்கள். வணிகனின் வீட்டில் சொர்ணம் நிரம்பி வழிந்தது. கள்வர்களில் சிலர் அந்த குழந்தைக்கு சொர்ணரேகை ஓடுகிறதென முடிவுற்று அதை ஒரு இரவில் தூக்கிச் சென்று தங்கள் பொருட்களை சொர்ணமாக்க செய்தபோது குழந்தை பசியால் கூக்குரலிட்டு அழுதது. உடலில் தங்கமிருக்க கூடுமென்று பிளந்து பார்த்தபோது அது மரணமுறவே தூக்கி வீசி போனார்கள். வணிகன் தனது புத்திரன் இறந்த சோகம் தாளாது நெருப்பில் வீழ்ந்து போனான். ஆனாலும் எச்சிலால் தங்கம் உமிழ்ந்த அந்த சிறுவனை பற்றிய விந்தையான செய்திகள் நாடெங்கும் பரவியபடி இருந்தன. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. கதையின் அடுத்த அத்தியாயம் உப பாண்டவர்களை தேடி. செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.